இப்போ நீங்கள் வந்து சில பேர்கிட்ட பேசியிருப்பீங்க, நீங்கள் கேட்டிங்களா, நீங்களாம் வந்து பாதுகாப்பு கேட்டிங்களா இல்லை அவங்களா கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு? விஜய் தரப்பிலிருந்து கோரப்படவில்லை. பாதுகாப்பு கோரப்படவில்லை. இங்கே அதர் சைடு கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, த்ரெட்டு பர்செப்ஷன் இருக்குது. இந்த முட்டை வீசினதாக மட்டும் இல்லை, விஜய்க்கு வெளியில் மூவ் பண்ணார்னா அவருக்கு சில பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குது, அதனால தான் நாங்கள் கொடுத்தோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் விட பிரசாந்த் கிஷோர் வர்றதை இவங்களே விளம்பரப்படுத்தினாங்க. பிரசாந்த் கிஷோர் வருகிறார் அப்படின்னா ஒரு காரெல்லாம் வீடியோ எடுத்து விட்டாங்க. அதனால் வெளியே தெரிந்தது. இரவு 11 மணிக்கு வேறு ஒரு காரில் பிரசாந்த் கிஷோர் போய் அவரை பார்த்துருந்தா, திமுகலே ஒரு 2 மந்திரி அப்போ நான் ஜெயிக்க மாட்டேன் போல இருக்கு திருச்சியில் பார்க்கணும் உங்களேன்னு சொன்னோம்னா, அண்ணே நைட்டு வானே ஒரு 11 மணி போல், யாருக்கும் தெரியாது. போய் பார்த்தா ஐபி எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்க, மத்திய உளவுத்துறை எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்க. என்ன அதிகபட்சம் விஜய் வீட்டை கவர் பண்ணுறதுக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ரேங்கில் ஒருத்தர் கொடுத்துருப்பான். அவர் எவ்வளோ பார்ப்பார்? இன்னொன்று ஒரு கார் கருப்பு கண்ணாடி எடுத்துகிட்டு ஒரு கார் வருது, யாருக்காருன்னு தெரியும். ஸோ ப்ரைவசி பாதிக்கப்படுமாங்க சார்? 100% போச்சு. ரவுண்ட் தி கிளாக் தே ஆர் தி ஷேடோ ஆஃப் விஜய். எங்கே போனாலும் தெரியும், எங்கே போனாலும்